கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஒரு 3 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த 3 விஷயத்தை நீங்க எதுக்காக நியத்து வைத்து செய்தாலும் அந்த நியத்தை அப்படியே நிறைவேற்ற தரக்கூடியதாக இருக்கு. நமக்கு அதிகமான பிரச்சனையே என்னன்னு பார்த்தா, நம்ம எல்லா அமல்களும் செஞ்சுட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் பலன் தான் கிடைக்கிறதே இல்லை. நானும் பல மாசமா செஞ்சுட்டேன், பல வருஷமா செஞ்சுட்டேன், ரொம்ப நாளா இதுக்காக காத்துட்டு இருக்கேன், இருந்தும் எனக்கு நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதை செய்து பாருங்க. 3ஐயும் சேர்த்தியே செஞ்சு பாருங்க. உங்களுக்கான அந்த விஷயம் நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்க தேடக்கூடிய ஒரு நல்லதா கூட இருக்கலாம். நீங்க இந்த விஷயம் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், நல்ல திருமண வாழ்க்கை வேணும், நல்ல ஒரு குழந்தை அமையணும், நல்ல ஒரு தொழில் அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இல்ல எங்கிட்ட இருக்கக்கூடிய நோய் போகணும், எங்கிட்ட இருக்கக்கூடிய வறுமை போகணும், என்னை பிடிச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போகணும்னு நீங்க நினைச்சாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உங்களை விட்டு விலகி போகும். அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற நல்லதும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களை விட்டு போக வேண்டிய கெட்டதும் உங்களை விட்டு போயிடும். உங்களுடைய நிலைமையவே நல்ல முறையில மாற்றி விடும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட 3 விஷயம். இந்த 3மே பாத்தீங்கன்னா குர்ஆன்ல வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு இதை ஓதுறதுக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில வளமையாக ஓதி வந்திருக்காங்க. அதை சஹாபாக்கள்லாம் கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். ஏன்னா எப்ப ஏதாவது ஒண்ணு ஓதுறோம்னா நபி அவர்கள் ஓதியதாக இருக்க வேண்டும், நபி அவர்கள் வழிகாட்டியதாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நம்ம தொடர்ந்து செய்து பார்க்கணும். அதை கொண்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும், பலன் பெற முடியும். இப்ப அது என்ன விஷயம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதன் மூலமா கூட மற்றவங்களுக்கும் இது காமிச்சு அவர்களும் அமல் செய்வதற்கு அது ஒரு காரணமாக அமையலாம். நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க, உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு கமெண்ட் படிக்கும் போதுமே அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொள்வேன். அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவானாக, உங்க கஷ்டங்களை நீக்கி உங்களுக்கு தேவையான நல்லதை தந்தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க. இப்ப நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம ஓத வேண்டியது இது குர்ஆன்ல வந்துள்ள ஒரு துவான்னு சொல்லலாம். இது ஒரு இஸ்திகஃபார் துவான்னு சொல்லலாம், இல்ல நம்மளுடைய கவலையை நீக்கக்கூடிய ஒரு துவானும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அறிவிச்சாங்க. எப்படி அறிவித்தாங்கன்னு பார்த்தா, சிரமத்தில் உள்ள போது உங்களுக்கு கஷ்டம் பிடிச்சிருந்தா, துன்பம் பிடிச்சிருந்தா, கவலைகள் இருந்தா, பிரச்சனைகள் இருந்தா, இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்னு நீங்க நினைச்சா அப்போது நீங்க என்ன பண்ணுங்க, சகோதரர் யூனுஸ் அவர்கள் ஓதிய அந்த துவாவை நீங்க அல்லாஹ்விடத்துல ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் முஃமின்களுக்கு பதிலளிப்பான். எப்படி யூனுஸ் அவர்களை மீன் வயிற்றில இருந்து வெளியே கொண்டு வந்தானோ அதே போல உங்களையும் அந்த பிரச்சனையில இருந்து அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தாங்க. நபியாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல ஏகத்துவத்தை எத்தி வைத்து கொண்டே இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சலிப்படைய வைக்கிறாங்க, ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாங்க, வெறுத்து போயிடுறாரு. இவங்களுக்கு எத்தனை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாரு. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம விட்டுட்டு வந்ததே இல்லையா மற்ற நபிமார்கள் கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹிஜ்ரத் செஞ்சிருக்காங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை வர்றவரை காத்திருந்தாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது நண்பர்களே. நமக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுப்பான். அந்த நல்ல வாழ்க்கையை கொடுக்கிற வரை நம்ம கஷ்டமான நிலைமையில காத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அல்லாஹ்வுடைய வழி வரும், அப்பதான் நம்ம அதுல இருந்து வெளியே வரணும். அதை விட்டுட்டு என்னால தாங்க முடியாத ஒரு கஷ்டம் இருந்துச்சு, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது. அதை பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்கு பார்த்தா ஒரு நல்ல உதாரணம் இந்த ஒரு அறிவிப்பு தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்த போதும் அல்லாஹ்வுடைய கட்டளை வராமல் அந்த ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தா அல்லாஹ் நம்மளை வெளியே கொண்டு வருவான். ஆனா கொண்டு வர வரையும் அந்த விஷயத்துல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டி நம்ம காத்திருக்க வேண்டும். அது நம்மளுடைய துஆவிலையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலையாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கடைபிடிக்கணும். அப்படி அவர் பொறுமை இழந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க. அதுக்கப்புறம் கப்பல்ல போனதுக்கு அப்புறம் கப்பல்ல இருந்து மீன் வயிற்றுக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருது. ஏன்னா கப்பல் வெயிட் தாங்கலேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க கப்பல்ல இருந்து கீழே போட்டுடலாம், குதிச்சிருங்க, இல்லாட்டினா எல்லாருமே உழுகிற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு பார்த்ததுல சீட் எழுதி போட்டு குலுக்கி எடுத்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வருது. அப்புறம் தூக்கி அவரை கடல்ல போட்டா, கடல்ல போட்டணும் திமிங்கலம் முழுங்கிருது. திமிங்கலம் முழுங்கினதுக்கு பிறகுதான் தெரியுது இது அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ் நம்மளை சோதிச்சிட்டான், நம்ம அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாயிட்டோம், இப்ப நம்ம என்ன பண்ணோம், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்தும் மினல் ஸாலிமீன். இந்த துஆவை தான் ஓதுறாங்க, ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க.
அல்லாஹ்விடத்துல ஒரு தடவை ஒன்றும் ஓதவே கிடையாது. நாம எப்பயாவது எதையாவது ஒன்று சொன்னோம்னா அந்த அன்னைக்கு போய் செய்யறது, அதுக்கப்புறம் நமக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்றோம். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எடுத்து படிக்கும் போது தெரியுது, அவர் பல நாட்களாக மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அதை ஓதியிருக்காங்க. எதையும் நமக்கு ஒரே நாள்ல அல்லாஹ் வந்து விரும்பினால்தான் கொடுப்பான், இல்லாட்டினா நம்மளை சோதிச்சு பார்ப்பான், இந்த அடியான் வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்கான்னு சொல்லிட்டு. சிலருக்கு இதை ஓதி 10 நாள்ல தேவைகள் நிறைவேறலாம், சிலருக்கு 3 நாள்ல தேவைகள் நிறைவேறலாம், சிலருக்கு வந்து மாசக்கணக்காக கூட ஆகலாம். அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்தை விதித்திருப்பான். எனக்கே ஒரு தேவைக்கு ஒரே நாள்ல எல்லாம் வந்து பதிலளிச்சிருக்குது இந்த திக்ரு. அதே நேரத்துல ஒரு சில தேவைக்கு நான் வந்து வாரக்கணக்கா மாசக்கணக்கா கூட நான் ஓதியிருக்கேன். அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து ஓதுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அதுலயும் ஒரு 2-3 நாளாவது நீங்க தொடர்ச்சியா நம்பிக்கையோட ஓதி பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய மன கவலையை போக்கும். சில நேரத்துல சூழ்நிலையே மாறி இருக்காது, நம்ம எதை கேட்கிறோமோ அது வந்து நடந்திருக்காது, ஆனா அதுக்கான அந்த கவலை, அந்த அழுத்தம், அதை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு விலகி போயிருக்கும். இன்னுமே சரியாகலத்தான் என்னுடைய நோய், இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பெட்டரா எனக்கு தெரியுது, ஏதோ ஒண்ணு பரவாயில்லையா இருக்கு, ஏதோ ஒண்ணு பரவாயில்லையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளை தோண வைப்பான் அல்லாஹ்வும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரணும்னா கூட நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாளாவது ஓதி பார்க்கணும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து ஓதுறாங்க, நம்பிக்கையோட ஓதுறாங்க, அழுது அழுது ஓதுறாங்க, திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ள இருந்து. அங்கிருந்து அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், மன்னித்து அவர்களை கரை சேர்த்துறான். கரை சேர்த்துறதுன்னு என்ன பண்றான், அந்த திமிங்கலம் வந்து வாந்தி எடுத்துருது. அதுல வந்து பார்த்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வந்துறாங்க. வெளியே வந்தவங்க எப்படி வந்திருக்காங்க, அவங்க ஒன்றும் மீன் வயிற்றுக்குள்ள போகணும்னு வெளியே வரல, அவங்க போய் பல நாளா மீன் வயிற்றுக்குள்ள இருந்திருக்காங்க. மீன் வயிற்றுக்குள்ள பல நாளா இருந்தவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, முடியாத நிலைமையில இருக்காங்க, அவருக்கு உணவு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவ்வளவு முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய அவர் வெளியே வந்துடணும். அல்லாஹ் என்ன பண்றான்னா, மன்னித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு இதுதான். சுரைக்காய் செடியை வந்து அல்லாஹ் ஏற்படுத்துறான். எதுக்கு சுரக்காய் செடின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுரக்கால வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடி வடிவத்துலதான் இருக்கும். அந்த கொடி பாத்தீங்கன்னா பந்தல் மாதிரி அவர்களுக்கு வீடாக அமைஞ்சிருச்சு. அவர் ஒரு இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல வீடு இல்லை அவருக்கு வந்து அந்த சுரக்காய் செடியவே வந்து பார்த்தா வீடாக அமைத்து கொடுத்துட்டான் அல்லாஹ். அது அந்த சுரக்கால என்ன இருக்கும், சுரக்கால தண்ணி நிறைய இருக்கும். அப்ப அவருக்கு வந்து தண்ணி தேவைப்படுச்சு. அது இல்லாம சுரக்காய் பல நோய்களுக்கு நிவாரணையாக இருந்துச்சு. அவர் வந்து வாய்க்கப்பட்டிருந்த அந்த நோய்க்கு அது நிவாரணையாக இருந்தனால அல்லாஹ் அதுல வீட்டையும் அமைத்து தண்ணீரையும் கொடுத்து நோய்க்கு மருந்தாகவும் சுரைக்காவை கொடுத்தான். அதே மாதிரி நாமளும் காத்திருந்தால் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கஷ்டத்தையும் போக்கி நம்முடைய தேவைகளும் நிறைவேற்றி இனி வரக்கூடிய நல்ல பிரச்சனை இல்லாமலும் வைப்பான். இதெல்லாம் படிப்பினைக்கான ஒரு விஷயம். யூனுஸ் நபி அவர்கள் ஓதியதுவா தானே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சிஸ்டர் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பயானே கேட்காட்டினா, ஆனா இதுல இருக்கக்கூடிய படிப்பினையே புரிஞ்சுக்கிறது இல்லை. படிப்பினையை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் பலனை மிக விரைவில் வந்து அனுபவிப்பாங்க. அப்ப அல்லாஹ் வந்து எப்படியான கட்டத்துல அவர் இருந்தாரு, எந்த கட்டத்துல கோபம் வந்துச்சு, எந்த கட்டத்துல வந்து அவர் வந்து தூக்கி வீசப்பட்டாரு, அங்கிருந்து எப்படி வந்து ஓதுனாங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த விஷயம் என்ன, இதையெல்லாம் புரிஞ்சுக்கும் போது இந்த துவாவுடைய அருமை உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கையில நீங்க இதை ஓதுனதுக்கு அப்புறம் அல்லாஹ் இந்த மாதிரி நிகழ்வுகளை நிகழ்த்துவான். ஆனா நம்ம இதனுடைய அருமையை புரிஞ்சுக்காட்டினா நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அடுத்தடுத்த தேவைகள் வரும்போதும் அல்லாஹ்வை குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால புரிந்து ஓதுங்க. இந்த துவா தான் முதல் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவாவே ஓதுங்க. நிறைய ஓதுங்க, கம்மியாலாம் ஓதாதீங்க. 100 முறை 200 முறைன்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கோங்க. முடியலன்னா கம்மியா ஓதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எண்ணிக்கை குறிப்பிட்டது கிடையாது. அடுத்தது இரண்டாவது பாத்தீங்கன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள்ல வளமையாக ஓதி வந்த துவா. இப்ப நம்ம முதல் பார்த்ததும் நபி அவர்கள் தான் நம்மளை ஓத சொல்லியிருக்காங்க. தெளிவா சஹீஹான அறிவிப்புல சொன்ன துவா தான் நம்ம பார்த்தோம் யூனுஸ் நபி. அடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் பல தடவை ஓதுனதை சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க. நபி அவர்களுக்கு பிடித்த துவானா இந்த துவாதான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல சூரா பக்ரால இந்த துவா இருக்குது. அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்குறான். எப்படி கற்றுக் கொடுக்குறான்னா, ஒரு முஹ்மின் இப்படிதான் துவா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டான். எப்படி போட்டான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வக்கினா அதாபன்னார். சிஸ்டர் எனக்கு வந்து விசா கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, அதுக்கெல்லாம் தனியா துவா இருக்கான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் துவா இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு முஹ்மீன் இப்படிதான் துவா செய்வார்கள் அப்படின்ட்டான். ஒரு முஹ்மீன் இந்த துவாவை கேட்டா அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு முஹ்மீனுக்கு தேவையான இம்மையுடைய தேவை, மறுமையுடைய தேவை அனைத்தையும் இதுல வச்சிருக்கான். அப்ப நாம வந்து எனக்கு வந்து சொந்த வீடு வேணுங்கிறோம், இல்ல எனக்கு வந்து வாடகைக்கு வீடு தேடிட்டு இருக்கோம், வீடே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறோம், இல்ல நான் வாடகைக்கு வீட்டுல தான் இருக்கிறேன் ஆனா சௌரியமே பத்த மாட்டேங்குது, ஹவுஸ் ஆனவர்னால ரொம்ப பிரச்சனை, எனக்கு வீடு மாறணும் அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து எங்க மாமியார் குடும்பத்துக்கு
குடும்பத்துக்கும் எனக்கும் சண்டை, நாங்க வந்து ரொம்ப நாளா வந்து பிரிஞ்சிருக்கோம், என் கணவர் வந்து என்னை கூட்டிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம முந்தா நேத்து கூட அந்த கமெண்ட் படிச்சோம். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க எனக்கு டயாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, எனக்கு உடம்புல வந்து பெரும் கஷ்டங்கள் இருக்குது, எனக்காக துவா செய்யுங்கிறாங்க, என் பசங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, பசங்க பிரிஞ்சு போயிருக்காங்க, சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. அத்தனைக்கும் இதுதான் துவா. நீங்க தனித்தனியா அந்த துவாவெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா சில விஷயத்துக்குலாம் துவாவே இல்லை. அதை மீறி சில கிதாபுகள் எல்லாம் வருதுன்னு பாக்குறோம்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா சஹீஹான ஆதாரம் இல்லாததா இருக்கு. அதுக்கு பதில் தான் அல்லாஹ் சொல்லிட்டானே, முஃமின்கள் தங்களுடைய தேவையை இவ்வாறு கேட்பார்கள்னு சொல்லி. அப்ப அப்படியே நாம கேட்டுட்டு போயிடணும். அதனால எல்லாத்துக்கும் தனித்தனியா துவாவை என்னைக்குமே தேடாதீங்க. ஒரு துவாவை கொண்டே நம்ம ஓதும் போதே நம்மளுடைய இன்னைக்கு தேவை மட்டும் தான் நமக்கு வந்து மனசுல இருக்கும். 50,000 ரூபாய் தேவைப்படுது, ரொம்ப அவசரம்னா அந்த 50,000 ரூபாய் தான் எனக்கு அந்த 10 நாளைக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நாள் முடிகிற வரையும், அந்த தேவையை நிறைவேற வரையும் எனக்கு மற்ற சின்ன விஷயம்லாம் ஞாபகம் வராது. எனக்கும் நிறைய தேவைகள் இருக்கும், ஆனா அதவே நினைச்சு ஓதிட்டு. அப்ப நம்ம இந்த மாதிரி பொதுவான விஷயத்தை ஓதும் போது நமக்கு தேவையாகி நம்ம வந்து குறிப்பிட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயமும் நடந்து, அது இல்லாம நம்ம மனசுல இருக்கக்கூடிய கேட்காத சின்ன சின்ன தேவைகளும் நமக்கு நிறைவேற்றி கிடைக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி ஓதுங்க. அப்ப இந்த துவாவை ஓதிக்கோங்க. அல்லாஹும் வந்து காட்டி கொடுத்திருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. இம்மைக்கும் மறுமைக்குமான எல்லா சிறந்ததையும் தரக்கூடிய துவாவாக இருக்கு. மூன்றாவது, அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய ஒரு வார்த்தை, அதுதான் அஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அப்படின்னா அல்லாஹுவே போதுமானவன், பொறுப்பேற்பவன், அவனே சிறந்தவன் அர்த்தம். இது வந்து நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்துல எரியும் போது அவர்கள் ஓதிய துவாவாக இருக்குது, ஓதிய ஒரு வார்த்தையாக இருக்கு. அல்லாஹுவை அழைத்தார்கள், யா அல்லாஹ் நான் உன் மீது பொறுப்பு சாட்டுகிறேன், நீயே பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் குதிச்சாங்க. ஆனா அந்த நெருப்பே என்னாச்சு, குளுமையாக மாறுச்சு. அல்லாஹ் குர்ஆன்லே சொல்றான், குல்னா யானாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது நெருப்பே நீ குளுமையாக மாறிவிடு நம்ம கட்டளை இட்டோம்னு சொல்றான். சுபஹானல்லாஹ். இதுல மாபெரும் படிப்பினை இருக்கு. அல்லாஹுவை நம்பிட்டே இருந்து கடைசி நொடியில அது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சரி இனி வந்து வேற வழியே இல்லை, நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும், நம்ம போய் வந்து என்ன பண்றோம், அந்த கஷ்டத்துக்குள்ள உள்ள போயிட்டாலும் கூட அந்த கடைசி நொடியில குலைத்த மாவுல உப்பு இல்லாட்டினா கூட அல்லாஹுவை அழைக்கலாம். அந்த அளவு கடைசி நொடியில கூட அல்லாஹுவை வந்து நம்ம அழைத்தோம்னா அந்த நொடியில அல்லாஹுடைய உதவி வரும். 10 தடவை அழைக்கிறது, 15 தடவை அழைக்கிறது, அப்புறம் எனக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கறது இல்லைன்னு வெறுத்து போய் விட்டுறது. அப்படி நம்ம செய்யவே கூடாது. 10 லட்சம் தடவை கூட நீங்க அழைக்கலாம். ஏன்னா அவனை தவிர வேற யாரும் பதில் கொடுக்க மாட்டாங்க. அவனை தவிர யாராவது பதில் கொடுக்கறதுக்கு இருந்தா தானே அவனை விட்டுட்டு நம்ம வேற யாரையாவது போய் அழைக்கிறது. அவனை மட்டுமே அழைங்க. அப்ப இந்த மூணுமே பாருங்க, ஒண்ணு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேர் காலகட்டத்திலையும் ஓதியது. இந்த 3ஐயும் நபி அவர்களே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது இதெல்லாம். இந்த 3 நீங்க எதுக்கு வேணா ஓதிக்கலாம், எதுக்கு வேணா நியத்து வச்சுக்கோங்க, எந்த நேரம் வேணா ஓதுங்க. உதவு இல்லாதவங்க ஓதுங்க, தொழுகை இல்லாதவங்க ஓதுங்க. எண்ணிக்கையெல்லாம் முக்கியமே கிடையாது, நேரமெல்லாம் முக்கியமே கிடையாது. நியத் வைங்க, தொடர்ந்து ஓதி பலனை பெறுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தினமுமே வந்து ஒரு படிப்பினை தரக்கூடிய விஷயத்தை போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்து பலன் பெறலாம்.